5 கிராம் கணக்கு. அவ்வளோதான் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா ஒரு நாளைக்குங்கிறத யோசிச்சு பாருங்கள். சமைக்கும் பொழுது குழம்புலையோ இல்லை உணவுலையோ உப்பு கம்மியாக இருந்தால் உடனே உப்பு கேட்டு நீங்கள் போட்டு கலந்துக்காதீங்க. உப்பு குறைவாக எடுத்துக்க பழகிக்கோங்க. அப்பளம், ஊறுகாய், ப்ரிசர்வ்டு இருக்கக்கூடிய பேக்கடு ஐட்டம்ஸ், சிப்ஸ் போன்ற வகைகளை முழுவதுமாக தவிர்த்துருங்க. ஏன்னா இந்த உப்புங்கிறது பல வியாதிகளை காரணமாக இருக்குது. 18 லட்சம் பேர் இறக்குறாங்க அப்படிங்கிற இந்த தகவல் வயதானவர்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பு வயது இருக்கிறவங்களுக்குமே இது பாதிப்பை உண்டு பண்ணுது. சோடியம், பொட்டாசியம், இதில் நம்ம சோடியத்தை குறைக்கணும், பொட்டாசியத்தை நாம் அதிகப்படுத்தணும். இந்த சோடியம் பொட்டாசியம் ரெண்டுமே குறைச்சிட்டா நம்ம இயங்கிறதே ரொம்ப சிரமமாயிடும். ஏன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்கும் சோடியம் பொட்டாசியம் பம்ப் அப்படிங்கிற விஷயம் நடந்துட்டுருக்குங்க. அதனால் அந்த செல்லு பொட்டாசியத்தை உள்ளேயும் 2 அயான் பொட்டாசியத்தை உள்ளேயும் 3 சோடியம் அயன் வெளியும் தள்ளுதுங்க. இது ஒவ்வொரு செகண்டும் நம்ம உடம்புல நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு எனர்ஜியை பயன்படுத்துது. இது நடக்கலை அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கிற எந்த சத்துக்களும் பயன்படாமல் அப்படியே நின்று போயிடும். அதனால் நம்ம உப்புக்களை அளவாக குறைச்சிக்கிட்டு பொட்டாசியம் இருக்கக்கூடிய உணவுகளை நாம் அதிகம் எடுத்துக்கணும். பொட்டாசியம் எந்தெந்த உணவுகளில் இருக்குது, எப்படி நாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம்.